ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடி பிஆர்டி அதாவது யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான். ஆல்ரெடி நமக்கு ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மார்ச் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜூலை. இப்போ நமக்கு இந்த எலெக்ஷன் இதெல்லாமே இருக்கிறதுனால இது வந்து இப்போ நடக்காமல் இருக்குது. ஒருவேளை நமக்கு வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு உடனடியாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து நமக்கு கவுன்சிலிங் இதெல்லாமே கேட்டுட்ருக்காங்க டீச்சர்ஸ்க்கான. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் நமக்கான வேக்கண்ட் இதெல்லாமே தெரிஞ்ச பிறகு அந்த ப்ரொமோஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஃபைனலாக இவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து மார்ச் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். 120 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு யூனிட் முடிக்கிற மாதிரி, அல்லது 10 நாளைக்கு ஒரு யூனிட் வந்து படிக்கிற மாதிரி, அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 15 நாளைக்கு கூட ஒரு யூனிட் படிக்கிற மாதிரி ஷெடியூல் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏப்ரல் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் சரிங்களா, நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6 யூனிட், அதாவது 10 நாளைக்கு ஒரு யூனிட்னு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 6 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அல்லது 7 நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தீங்கன்னா 9 யூனிட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அல்லது 15 நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சிங்க இன்னையிலேருந்து சரிங்களா. இப்போ வந்து ஏப்ரல் எண்டு பார்க்குறீங்க அப்படின்னா மே ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டு வச்சுங்க. 15 நாளைக்கு அல்லது வந்து 10 நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, அல்லது 20 நாளைக்கு ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம இந்த ஸ்டடி பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோன்னா அந்த ஆனுவல் பிளானை வச்சு கொடுத்துருந்தோம். மே மந்த்துக்குள்ளார நம்மளுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜூனில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி, ஜூன் மந்த் ஃபுல்லாக. ஏன்னா இங்கே எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜூலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் கூட தள்ளி போகலாம். ஸோ தள்ளி போனால் காம்படிஷன் அதிகமாகும். ஏன்னா படிக்கிறவங்களோட எண்ணிக்கை நிறையா இருக்குது. இந்த டைம் டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை நிறையா இருக்குது. இது ஒரு ஃபைனல் சான்ஸாக மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இத்தனை யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரிங்களா, ஜஸ்ட் லைக் வந்து படிச்சுட்டே இருக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இயர் கொஷின்ஸு, அது பிஜி ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இயர் கொஷின் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. 2010க்கு முன்னாடி நடந்த ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. அது எதனாச்சும் ஒரு கைடு வாங்கினீங்க அப்படின்னா அந்த கைடில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக அந்த கொஷின் வித் ஆன்சர்ஸ் இதெல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து டெஸ்ட்டு சரிங்களா. நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ்லாம் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் வீக்லி டெஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் புக்கு எதனாச்சும் வாங்கி வச்சு நீங்களே ஓனாக என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். அல்லது ஆன்லைனில் இப்போ நிறைய டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே இருக்குது. உங்களுடைய மேட்சஸை போட்டு எம்சிக்யூ டெஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஆன்லைனில் இங்கிலீஷ் மீடியம் வரும். ஒரு சில வெப்சைட்டில் தமிழ் மீடியம் இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஃப்ரீ டெஸ்ட்டு இந்த மாதிரிலாமே கண்டக்ட் பாருங்கள். அல்லது இது வந்து நிறையா இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீ இதெல்லாமே இருக்குது. அதுலேயுமே நீங்கள் வந்து டெஸ்ட்டு கொஷின் வந்து க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறது கொஷினை அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷெடியூலை வந்து என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நடுவில் எதனாச்சும் லேகிங் ஆகிடுச்சு, ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுன்னு இல்லாததுனால ஒரு சில பேர் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தனா அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, கண்டினியூ பண்ணிங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இந்த வாட்டி காம்படிஷன் கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். நம்மளுடைய இலக்கு நமக்கான போஸ்டிங். ஸோ எவ்வளோ போஸ்டிங் இதெல்லாமே நமக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும். அதுக்குமே இப்போ கோரிக்கை வச்சுருக்காங்க, ஜூன்லேயே கவுன்சிலிங் வைங்க. எப்பயுமே வந்து மே மந்த்து இந்த மாதிரி கொடுத்து ஜூன் வரைக்குமே நமக்கு நடக்கும். ஸோ இந்த டைம் இந்த எலெக்ஷன் இதெல்லாமே இப்போ இருக்கிறதுனால
மே மந்த்து அண்டு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் எங்களுக்கு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை இதெல்லாமே வச்சுருக்காங்க. அதோட ப்ராசஸ் வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.